நில்லு. இது வேண்டாம். மணி, அம்மா. போய் மஞ்சள் தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. என்னாச்சுமா? தீட்டாயிடுச்சு. வெறுமன கால கழுவுனா மட்டும் போதாது, மஞ்சள் தண்ணிய தலைக்கு ஊத்தணும். என்னத்த தீட்டாச்சு? சவத்தை பார்த்தேன். அம்மா, யாருமா? நமக்கு தெரிஞ்சவங்களா? ஐயோ கடவுளே, அகிலனுக்கு வர அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்களே. அதே என் தம்பி. வாய மூடு. தீட்டு படுறதுக்கு சொந்தமா மட்டும் இருந்தா போதாது, உரிமையும் இருக்கணும். உன்னோட தம்பி இந்த வீட்டுக்கு மருமகனா என்ன? அம்மா, நமக்கு வேண்டப்பட்ட உறவுக்காரவங்க யாராவது? யாருமா? அம்மா. ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு என்னைக்கோ தலைமுழுகின உறவுதான் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு. வெறும் சம்பிரதாயத்துக்காகத்தான் இது. டேய் மணி, ஊத்துடா.
தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ கடவுளே. நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு கூட நீ சாமி கும்பிடுவியா வெண்ணிலா? ஆமா, சாப்பிடுற எலும்பு முள்ளு எல்லாம் டேக் டைவர்ஷன் எடுத்து வழியில எந்த ஒரு டேமேஜும் பண்ணாம போய் சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். அடி பாவி, எதுக்கெல்லாம் கடவுளை துணைக்கு கூப்பிடுற பாரு. ஆஹா ஆஹா, ஏய் வாசனை தெரு முனை வரைக்கும் வந்துருச்சு. ஏய் பிரியாணி தானா? எஸ் எஸ். எப்படி கண்டுபிடிச்சேன் பாரு. ஹலோ ஹலோ, ரொம்ப பீத்திக்காதீங்க. பிரியாணி வாசம் தெரியலனா அவன் மனுஷனே கிடையாது. அப்புறம் இது மொத்தமும் எனக்கு மட்டும்தான். நீங்க என்ன பில்டப் பண்ணாலும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்? மனசுன்னு இருந்தா அதுல பாதியே என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுவ. எனக்கு மனசாட்சியே இல்ல, சான்ஸே இல்ல. இது என் பொண்ணு ஆதிரா எனக்காக ஆசாசியா பண்ணுது. சோ இது மொத்தமும் எனக்கு மட்டும் தான். நான் தர மாட்டேன். நீ ஏய், உனக்கு வயிறு வெடிச்சிரும் பாரு. பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் அப்படியே அப்படியே சாப்பிடாத. கழுத்துல என்னமோ இருக்கு. ஏய் பூச்சி பூச்சி. ஆமா. ஐயோ கடவுளே கடவுளே. அப்படியே அப்படியே. அப்படியே அப்படியே அப்படியே. அவ்வளவுதான், போயிடுச்சு போயிடுச்சு. நீ மட்டும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. நீ பண்ணியம்மா, சூப்பர்மா, செம்மையா இருக்கு. ஒட்டகாசம் அமக்கலாம். வேணுமா? வா வா வா. செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு. வேணுமா? சூப்பர் சூப்பர். உங்க அம்மா இப்படி வரட்டுறா. வா வா வா. வேணுமா? எடுத்துக்கோ. நிம்மதியா சாப்பிட விடுறாளா? வா வா வா. அம்மா, நமக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு நானே கற்பனையா எல்லா உறவையும் எழுதி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நான் அப்படி என்னமோ பெருசா ஆசைப்பட்டுட்டேன். நிறைய பேரோட கூட்டு குடும்பமா வாழணும்னு நினைச்சது பாவம் அம்மா. சின்ன குருவி கூடு மாதிரி அழகா இருந்த நம்ம வீட்டுக்குள்ள ஏமா கடவுள் கொண்டு வச்சாரு. ஏமா இப்படி என்ன தனியா அனாதையா அழ விட்டுட்டு போன. ஹலோ ஹலோ, நான் வக்கீல் பேசுறேம்மா. நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு 10 மணிக்கெல்லாம் வந்துருமா? உங்க அப்பா வெளியே வர்றது உன் கையில தான்மா இருக்கு. அங்க என்ன நடந்ததோ, நீ என்ன பாத்தியோ அத அப்படியே சொன்னா போதுமா? இத ஒரு ஆக்சிடென்ட் நிரூபிச்சிடலாமா? என்ன புரியுதாமா? ஓகே சார்.
Mr. Prakash, you can proceed. Thanks, my lord. கோர்ட்ல பொய் பேசக்கூடாது. கேட்கிற கேள்விகளுக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. என் அப்பா என் அம்மா கிட்ட எப்பவும் சொல்லுவாரு, வாய்மையே வெல்லும். உங்க பேரு? ஆதிரா, டாட்டர் ஆஃப் வெண்ணிலா. எல்லாரும் இன்னாருடைய மக அப்படின்னு அப்பா பேரை பெருமையா சொல்லுவாங்க. நீங்க அம்மா பேரை சொல்றீங்களே. அப்படி சொல்லக்கூடாதா சார்? பரவாயில்ல, சொல்லலாம். ஆனா உங்க அப்பா மதியழகன் உங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறாரு. அதனாலதான் கேட்டேன். சரி, நடந்ததை நேர்ல பார்த்த சாட்சி நீங்க. என்ன நடந்ததோ அத அப்படியே சொல்லுங்க. ஆதிரா, நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா பால்கனி மேல நின்னுகிட்டு இருந்தாங்களா? நிக்கல, பால்கனி செவத்துல இருந்து கீழே தொங்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அப்பா அம்மா கைய பிடிச்சிட்டு இருந்தாரு. உங்க கண்ணு முன்னாடிதான் உங்க அம்மா கீழே விழுந்தாங்களா? ஆமா. உங்க அப்பா உங்க அம்மா கைய விடாம இருந்திருந்தா அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்கல்ல? அப்படிதானம்மா? இல்ல இல்ல, எங்க அப்பா அம்மா கைய பிடிச்சிட்டு தான் இருந்தாரு, அவரு விடல. சரிம்மா, உங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தாங்களா? ரொம்ப. இவ்ளோ ஒத்துமையான கப்பல எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டதே இல்லையா? அவங்க சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல. நீங்க பார்க்காத போது அவங்க சண்டை போட்டிருப்பாங்க, அப்படிதானே? அப்பா எப்பயாச்சும் வெளியில இருந்து வந்தா எதுக்கு இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு அம்மா கேட்பாங்க. அது அப்பாக்கு பிடிக்காது. ஆனா அதை தவிர அவங்களுக்குள்ள சின்ன சின்னதா வேற ஒரு கருத்து வேறுபாடு கூட வந்ததில்ல. அப்போ உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா மேல சந்தேகம் இருந்திருக்கு இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. இருந்திருக்குமா? அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்கன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க போலீஸ் கிட்ட சொல்லிருக்காங்களே. இல்ல, அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. என் அம்மாவும் அப்பாவும் இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டதே இல்ல. மிஸ்டர் மதியழகன், உங்க மனைவி அடிக்கடி உங்களை சந்தேகப்படுவாங்களா? ஆரம்பத்துல அவ கேள்வி கேட்டப்போ அத நான் பெருசா எடுத்துக்கல. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வெளிப்படையா இருக்கிறது நல்லதுதானே நினைச்சேன். உங்க மனைவி உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல? உங்களுக்கு வெளிய ஆபீஸ்ல வேற ஏதாவது பொண்ணுங்க கூட பழக்கம் ஏதாவது? பதில் சொல்லுங்க மதியழகன். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்போ
காரணமே இல்லாம அவங்க தொடர்ந்து உங்க மேல சந்தேகப்பட்டது உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படிதானே மிஸ்டர் மதியழகன்? ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்களா? இல்ல அடிக்கடி எல்லாம் இல்ல. அடிக்கடி இல்ல, ஆனா உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் சண்டை போட்டுப்பீங்க இல்லையா? மை லார்ட், ஆரம்பத்துல இருந்தே மிஸ்ஸஸ் வெண்ணிலாவுக்கு மிஸ்டர் மதியழகன் மேல சந்தேகம் இருந்திருக்கு. அதன் காரணமா மிஸ்டர் மதியழகன் தன் மனைவி கூட அடிக்கடி சண்டை போட்டிருக்காரு. அததான் தன் கணவர் தன்னை கொடுமைப்படுத்துறதா மிஸ்ஸஸ் வெண்ணிலா 6 மாசத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி. இந்தாங்க. நடந்ததை வச்சு பார்க்கும்போது உங்க மனைவிய கொலை செய்யறதுக்கான மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கு. சொல்லுங்க மதியழகன், கோபத்தில் எப்படி பண்ணீங்களா இல்ல முன்னாடியில இருந்தே பிளான் பண்ணீங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வழக்கு விசாரணை இன்னும் முடிவடையாத நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் எனது கட்சிக்காரரை குற்றவாளி என்று உறுதிப்படுத்தி பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஓவர் ரூல்ட். நீங்க என்ன சொல்ல வரீங்க பிரகாஷ்? யுவர் ஆனர், மதியழகன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்காருன்னு நான் நம்புறேன். அப்போ அதுக்கான சாட்சியும் ஆதாரத்தையும் கொடுங்க. இல்ல இல்ல, எங்க அப்பா கொலை பண்ணல. எங்க அப்பா எங்க அம்மாவை கொலை பண்ணல. மா, உங்க அப்பா கொலை பண்ணலன்னா வேற யார் பண்ணிருப்பாங்க? வெண்ணிலாவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல, எங்க அம்மா அவ்வளவு கோழை இல்ல. அந்த அவசியமும் அவங்களுக்கு இல்ல. என்னம்மா நீ மர்டரும் இல்லங்கற சூசைடும் இல்லங்கற, அப்புறம் எப்படி பால்கனில இருந்து கீழே விழுந்தாங்க? சார், கை வழுக்கிடுச்சு சார். அப்படின்னா அவங்கதான் உங்க கைய புடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமா சார். அவங்க பால்கனில தொங்கிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க அவங்க கைய விட்டுட்டீங்க இல்லையா? இல்ல சார், இல்ல சார், இல்ல. நான் கைய புடிச்சிட்டு தான் சார் இருந்தேன் சார். அவங்க தான் சார் கைய விட்டுட்டாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். மிஸ் வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா பால்கனி மேல இருந்தே குதிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க குதிக்கல, மதியழகன் தான் தள்ளி விட்டு இருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்காகத்தான் எனது கட்சிக்காரர் அவரது கையை பிடிச்சிருக்காரு. அப்புறம் ஏன் காப்பாத்தல? அவங்க கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. ஒரு ஆணை பொண்ணு பேலன்ஸ் பண்ணி தூக்குறது கஷ்டம். ஆனா பொண்ண ஆண் தூக்க முடியாட்டியும் குறைஞ்சது 10 நிமிஷமாச்சும் பேலன்ஸ் பண்ணி புடிச்சிருக்க முடியும். இங்க 2 நிமிஷத்திலேயே வெண்ணிலா கைய விட்டுட்டாரு. அப்படின்னா இது மர்டர் இல்லாம வேற என்ன சொல்ல முடியும் வக்கீல் சார்? No, no. என் அம்மாவை கொன்னது என் அப்பா இல்ல. அப்ப யாரு கொன்னாங்க சொல்லுங்க. சுபத்ரா. அதோ உட்கார்ந்திருக்கால அந்த சுபத்ரா, அவதான் என் அம்மாவை கொன்னது. அவளை அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல. அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.